தமிழ் சாத்திரம் என்று போற்றக்கூடிய அற்புதமான 10ஆம் திருமுறையை தந்த திருமூலருடைய அற்புதமான ஐப்பசி அஸ்வினி. இந்த 27 நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம். அது மட்டுமல்ல, திருமூலர் எழுதிய திருமந்திரம் தான் முதலாவது சிறப்பை உடையது. 3000 ஆண்டுகள் இருந்து 3000 பாடல்கள் எழுதியவர் திருமூலர். சித்திரகர் வரிசையிலே வைத்து போற்றத்தக்கவர் திருமூலர். அவர் இமயமலையிலிருந்து பொதிகை மலைக்கு வருகின்றார். சுந்தரநாதர் என்ற இயற்பெயரை உடைய ஒரு முனிவர் பலவிதமான அற்புதமான சிவாலயங்களை வணங்கி, நேபாளத்திலே சிவாலயத்தை வணங்கி, ஸ்ரீசைலத்திலே சிவாலயத்தை வணங்கி, தமிழக எல்லையிலே காளகஸ்தியிலே வணங்கி, சிதம்பரத்திலே நடராஜ பெருமானை வணங்கிவிட்டு வருகின்ற பொழுது காவிரி கரை ஓரத்திலே சாத்தனூர் என்ற இடத்திலே பசுக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கின்றன. அந்த பசுக்களை மேய்க்கின்ற அந்த ஆயன் இறந்து கிடக்கின்றான். பசுக்கள் என்பது ஒரு நாட்டினுடைய செல்வங்கள். எனவே வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்று சம்பந்தர் பேசுவார். ஆண் என்றால் பசு. பசுக்கள் எல்லாம் செல்வத்தை கொழிக்கக்கூடிய ஒரு இயற்கையில இறைவன் தந்த ஒரு அருட்கொடை. எனவே அந்த பசுக்கள் இறந்து கிடந்த அந்த மூலனுடைய உடம்பை நக்கி நக்கி அவையெல்லாம் அழுது கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை பார்த்த உடனே மனம் கரைந்து பரகாய பிரவேசம் செய்கின்ற ஒரு ஆற்றலினாலே அந்த மூலனுடைய உடம்பிலே சுந்தரநாதர் புகுந்து அந்த பசுக்களுடைய துயரத்தை மாற்றுகின்றார். துயரத்தை மாற்றி அங்கே இருக்கக்கூடிய அரச மரத்தடியிலே அமர்ந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக அற்புதமாக எழுதுகிறார். அதை தமிழ் சாத்திரம் என்று 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக வைத்து போற்றப்படுகிறது. அருமையான ஒவ்வொரு திருமந்திரமும் எதை சொல்லுகின்றது என்றால், ஆன்மா என்பது என்ன, சீவன் என்பது என்ன, சிவன் என்பது என்ன, பதி என்றால் என்ன, பசு என்றால் என்ன, பாசம் என்றால் என்ன, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்று அற்புதமான அந்த 3000 பாடல்களையும் கொடுத்த அந்த திருமூலருடைய திருமந்திரம் தான் இன்றளவும் தமிழ் சாத்திரம் என்று போற்றப்படுகிறது. அந்த திருமந்திரத்தில் இல்லாத கருத்துக்களே இல்லை. எனவே அப்படிப்பட்ட திருமூலரை நாம் திருவாவடுதுறையிலும் அவருடைய அற்புதமான ஒரு சன்னதி இருக்கின்றது, சாத்தனூரிலும் இருக்கின்றது. அங்கு சென்று தரிசித்து அவர் அருள் பெறலாம். அதே நேரத்தில் திருமந்திரத்தை படித்து நம்முடைய சிந்தனையை விரிவு செய்து கொள்ளலாம்.